ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது மஞ்சு குரூப்ஸ் வழங்கும் கலக்கப்போவது யாரு. நீங்க தலைவருக்காக வந்து பயங்கரமா ஒரு சாங் பாடி இருக்கீங்க. அது வந்து செம்ம ஹிட் எல்லாமே தெரியும். பட் நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நெருப்பு குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். ஸோ அதுல இருந்து ஒரு 2-3 டைலாக்ஸ் ஏதாவது. ஒரு நெருப்புக்குமார்னா அந்த டயலாக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச டயலாக் ஒன்று இருக்கு. சரக்கு சரியில்லைடா. சூப்பர். அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு என்ன சொல்ற ரஜினிகாந்த் சார் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு பெரிய பூம் இருந்ததோ அதே போல நீங்க எழுதி அந்த பாட்டு எழுதி அதை பாடும்போது அவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் அந்த பாட்டுக்கு இன்னைக்கு வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்துல நம்ம கலக்க போகுது யாரு 5 நாங்க இங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்க சீசன்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னா நீங்க யார் சொல்வீங்க? ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா. ஆக்சுவலா எனக்கு 2 பேர் பிடிக்கும். சரத் தீனா, அதுக்கப்புறம் இவங்க முல்லை கோதண்டம். இவங்க 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 பேருமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு நவீன், ஆனந்த், சதீஷ் 3 பேருமே தான். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட வாய்ஸை ஒருத்தர் ஃபஸ்ட்டு பேசும்போது ஃபஸ்ட் டைமாக நான் அந்த மாதிரி பார்க்குறேன். ஏன்னா சிவா நான் காலேஜ்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நாங்களாம் ஒன்றாவே இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிவாவுக்கு ஃபோன் அடித்து சிவா ஒன்றை மாதிரியே ஒருத்தர் பண்ணுறாடா பார்த்தியாடா அப்படிலாம் கேட்டால் அவன் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொன்னான். இந்த ஃபைலில் தான் நிறைய பேர் வந்து நிறைய வெர்சடைல் டேலண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, கலக்க சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே முடிச்சுட்டு செலிப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். செலிப்ரேஷன்ல இந்த வாரம் ஃபர்ஸ்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா? நம்மளோட கலக்க போகுது சீசன் 5ல நிறைய மேல் கண்டஸ்டன்ட் இருந்தா கூட ஹலோ நான் சொல்றது தான்டா கேட்கணும், நான் தான் ரன்னர் அப் அப்படின்ற ஒரு கெத்தோட குத்துருக்கேன். உடனே பியூட்டிஃபுல் கேர்ள், லவ்லி எதுக்கு? பிகாஸ் ஷீ இஸ் a girl மா. அழகான பெண்களை அழகா வர்ணிக்கணும். ஒய்யால குச்சிக்கு புடவை சுத்தினா கூட ஓடிடுவியாடா நீ? நிஷாவா நீ உன்னோட ஸ்டைல்ல கூப்பிட்டு. ஓகே, கடையில விக்குது பீஸா. இப்போ வர போறது அறந்தாங்க நீசா. நிஷாக்கா பளபளன்னு வந்திருக்காங்க. வழக்கம் போல பார்த்தா எப்படி இருக்கு? கிளி மாதிரி இருக்கு. சீட் எடுப்பாங்களா? டேய் பேச வச்சு பாடுறா, நம்ம உயிரை எடுப்பாங்க. என்னது பக்கா நான் எதை எடுப்பேன்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். ஏற்கனவே அவர் மனசை நான் தான் எடுத்தேன். நீ மனசை எடுக்கல, குடும்பத்துல இருக்கிற சந்தோஷத்தையே எடுத்துட்ட. சரிக்கா, எப்பயும் போல நீங்க உங்க பாலாஜி மாமா கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நீ ரக்ஷன் கூட நீங்க ரக்ஷன் மாமா கூட போயிடுங்க. அண்ணா கூட தங்க போறேன். ஆமா, ஒரு எபிசோட் மாமாம்பேள், இன்னொரு எபிசோட் அண்ணாம்பேள். ரைட், ஓகே ஓகே. நிஷா நீ டக்குன்னு வந்து மறந்துட போறேன். எல்லாருக்கும் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? உண்மையிலேயே அதாவது அந்த ரன்னராய் இந்த 3 லட்சம் ஜெயிச்சு அகம்பாவ பாருங்க சொல்லுங்க. ஆணவம் இருக்கு. அதாவது எல்லாரும் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நான் ரன்னர்னு நீங்க தான் சார் அடிக்கடி சொல்லிக்கிறீங்க. வெளியில போனா கல்லூட்டு அடிக்கிறாங்க சார். வணக்கம் சார். எங்களுடைய கலக்க போதியாருக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா அமைஞ்சிருச்சு சார். என்னோட வாழ்க்கை இப்போ ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே பொதுவா வீட்டுல பண்ற தப்ப அதிகமா கண்டுபிடிக்கிறது யார் தெரியுமா சார்? பெரியவங்க கிடையாது, தம்மாத்துன்னு பையன் தான். சின்ன பசங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அம்மாடம் சொல்லிருக்காங்க, அம்மா இனிமே அப்பாவெல்லாம் என்ன டியூஷன் கூட்டிட்டு வரதுக்குலாம் அனுப்பாத. ஏன்டா பின்ன அவரை மிஸ்ஸுக்கிட்ட இருந்து கூட்டிட்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்.